ஹாய், உங்க குழந்தை அடிக்கடி பால் குடிச்சிட்டே இருக்காங்களா? 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல ராத்திரியில அடிக்கடி எந்திரிச்சு பால் குடிச்சிட்டே இருக்காங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது. எனக்கு போதுமான அளவு பால் இருக்கா? என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல எனக்கு தான் ஏதாவது பிரச்சனையா? இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் ஓடிட்டே இருக்கும் உங்க மனசுல. என் பேரு ஷிஞ்சு அஜின். நான் ஒரு லாக்டேஷன் கவுன்சிலர். அது மட்டும் இல்லாம உங்கள போலவே ஒரு அம்மா. இந்த வீடியோல ஃப்ரீக்வென்ட் ஃபீடிங்னா என்ன? அது எப்போல்லாம் நார்மல்? அது எப்போல்லாம் சிக்கல்ல போய் முடியும்? எப்போ சப்போர்ட் கேட்கலாம்? இதில இருக்கிற சொல்யூஷன் என்ன? இத பத்தி எல்லாம் நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் கிளஸ்டர் ஃபீடிங் பத்தி. கிளஸ்டர் ஃபீடிங்னா என்ன? குழந்தை ஃப்ரீக்வென்ட்டா ஃபீடிங் பண்ணிட்டே இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பால் குடிச்சிட்டே இருக்காங்களா? அதுக்கு பேரு கிளஸ்டர் ஃபீடிங். இது எப்பல்லாம் நடக்கும்? மோஸ்ட்டா ஈவினிங் டைம், நைட் டைம்ஸ்ல தான் அதிகமா நடக்கும். மோஸ்ட்டா எல்லா நியூபார்ன்ஸ்க்கும் நடக்கிற ஒரு சாதாரணமான விஷயம் இது. குழந்தைங்களோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல அவங்களோட பாடியும், பிரெயினும் ஸ்பீடா டெவலப் ஆகும்போது, அவங்களுக்கு அடிக்கடி பசிக்க ஆரம்பிக்கும். டைஜஷன் ப்ராசஸும் ஸ்பீடப் ஆகும். அதனால 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பால் குடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா, நெறைய பேரு நெனைக்கிறது என்னன்னா, ஒருவேளை அம்மாங்களுக்கு மில்க் சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு. இல்ல குழந்தைக்கு போதுமான அளவு பால் கிடைக்கிறதில்ல. அதனால தான் அடிக்கடி ஃபீடிங் பண்ணிட்டே இருக்காங்கன்னு நெனைக்கிறாங்க. பட் உங்களோட பாடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அவுட் கோயிங் இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ இன்கமிங் ஆயிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பால் குடுக்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ பால் உங்களோட பாடி ப்ரொடியூஸ் பண்ணும். உங்க குழந்தை இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பால் குடிச்சிட்டே இருக்குன்னா, உங்க பாடிக்கு சிக்னல் போகும். ஓகே, இந்த குழந்தைக்கு இவ்ளோ பால் தேவைப்படுது. நான் அவ்ளோ பால் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நெனச்சு உங்க பாடி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். 2வது டாபிக் கம்ஃபர்ட் ஃபீடிங். குழந்தைங்க பசினால மட்டும் அடிக்கடி பால் குடிக்கிறதில்ல. அவங்க ஒருவேளை உங்கள மிஸ் பண்ணலாம், இல்ல உங்களோட கம்ஃபர்ட் தேவைப்படலாம், உங்கள அரவணைப்பு தேவைப்படலாம். ஏன்னா, நீங்க தான் அவங்களோட சேஃப் ஸ்பேஸ் இல்லையா? ஒருவேளை குழந்தைக்கு பல்லு வர ஆரம்பிக்கலாம். இல்ல அவங்களுக்கு ஏதாவது பசியோ, இல்ல ஏதாவது காய்ச்சலோ அந்த மாரி இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது இரிட்டேஷனோ, பெயினோ இருக்கலாம். இந்த மாரி சிச்சுவேஷன்ல கூட அவங்க பிரஸ்ட் மில்க் தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஆனா நெறைய பேர் சொல்றது, குழந்தைக்கு அடிக்கடி ஃபீடிங் பண்ணி பழக்காத. ஸ்பாயில் ஆயிடும்னு. பட் நம்ம என்ன ஸ்பாயில் பண்றோமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, அம்மாங்களோட அரவணைப்பும், பிரஸ்ட் மில்க்கும் தான் குழந்தைகளுக்கான பெர்ஃபெக்ட் மெடிசின் இல்லையா? நம்ம 3வதா பேச போறது ஷாலோ லேட்ச் ஆர் லோ மில்க் ட்ரான்ஸ்ஃபர். ஷாலோ லேட்ச்னா என்ன? அதாவது குழந்தை டீப் லேட்சிங் இல்லாம நிப்பில மட்டும் லேட்ச் பண்றது. அதனால குழந்தைக்கு போதுமான அளவு பால் கிடைக்காது. ஸோ டீப் லேட்சிங் எப்படி பண்ணலான்றத வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ குழந்தைக்கு எப்படி போதுமான அளவு பால் கிடைக்குதுன்றத சில அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது என்னலாம் அப்படின்னா, குழந்தை பால் குடிக்கும்போது ஸ்வாலோயிங் சவுண்ட் கேட்கும். அதாவது அவங்க முழுங்குற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பால் குடிச்சதுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆயி நிம்மதியா தூங்குவாங்க. இல்லைன்னா விளையாடுவாங்க. 3வது உங்க ஹெவியா இருந்த பிரஸ்ட் மில்க் குடுத்ததுக்கு அப்புறம் லைட்டா இருக்கும். இந்த சிக்னல்ஸ் எதுவுமே இல்லைன்னா, குழந்தைக்கு போதுமான அளவு மில்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காதுன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம பேச போறது எப்போ சப்போர்ட் கேட்கலாம். அதாவது ஃப்ரீக்வென்ட் ஃபீடிங்ன்றது நார்மலா நடக்கிற விஷயம். ஆனா சில டைம் அது சிக்கல்ல போய் முடியும். அது எப்பல்லாம்? ஒருவேளை உங்க குழந்தை 1 மணி நேரம் பால் குடிச்சும் மறுபடியும் பசியில் அழுகுறான். இல்ல வெயிட் கூடவே மாட்டேங்குது. இல்ல ஒரு நாளைக்கு மினிமம் 6 to 8 ஹெவியான வெட் டயப்பர்ஸ் கிடையாது. இல்ல பிரஸ்ட் மில்க் குடுத்ததுக்கு அப்புறமும் உங்க பிரஸ்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு. இல்ல 1 மணி நேரத்துக்கு மேல பிரஸ்ட் மில்க் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்? நீங்க கண்டிப்பா ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட்ட கான்டாக்ட் பண்ணணும். இனி இதுக்கான சொல்யூஷன் என்னன்றத பத்தி பார்க்கலாம். முதலாவது லேட்சிங்க கரெக்ட் பண்ணணும். அதாவது குழந்தை இப்போ நிப்பிள் சக் பண்ணாம இந்த ப்ரவுன் கலர் ஏரியா அதுக்கு பேரு ஏரியோலா. அது ஃபுல்லா லேட்ச் பண்ண வைக்கணும். எப்படின்னா, ஏன்னா நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க நிப்பிள்லேருந்து தான் மில்க் சப்ளை வருதுன்னு. பட் அது கிடையாது. இந்த ஏரியால சுத்தி நெறைய சின்ன 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 ஹோல்ஸ் இருக்கு. அதிலிருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த பிரஸ்ட் மில்க் சப்ளை வெளியே வருது. ஸோ குழந்தை நிப்பிள மட்டும் சக் பண்ணா என்ன ஆகும்? குழந்தைக்கு போதுமான அளவு பாலும் கிடைக்காது. உங்களுக்கு நிப்பிள் பெயினும் வரும். அப்புறம்
நிப்பிள் டேமேஜும் ஆக ஆரம்பிக்கும். இதனால் மில்க் சப்ளை கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ நியூபார்ன் ஸ்டேஜ்லேயே குழந்தைக்கு டீப் லேட்ச் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் கொடுத்தா ரொம்பவே நல்லது. அடுத்தது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட். இதை பற்றி இப்போ நிறைய பேருக்கு தெரியும். அது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் எப்படி பண்ணலாம்? அதாவது அம்மாவோட பாடியும் குழந்தையோட பாடியும் டச் ஆகணும். எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது மேலே பார்த்துல. அம்மாவோட மார்பு மேலே குழந்தைய படுக்க வைக்கணும். குழந்தைக்கும் எந்த ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது. 2 பேர்த்தோட பாடி டச் ஆகணும். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? அதாவது ஆக்சிடோசின்ற லவ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இது குழந்தையோட பசியோட சிக்னல் உங்கள் பாடிக்கு அனுப்பி மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது எப்போல்லாம் பண்ணலாம்? டெலிவரி முடிஞ்சு எப்போ வேணாலும் பண்ணலாம். குழந்தை அழுதுகிட்டே இருக்கா, இல்லை ஏதாவது காய்ச்சல் இருக்கா, இல்லை தூங்காமல் இரிட்டேட் ஆகிட்டு இருக்கானா, இல்லை பால் குடிக்க மாட்டேங்கிறானா, இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லையும் ஸ்கின் டு ஸ்கின் பண்ணலாம். அடுத்தது ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் செஷனில் ஒரு பிரெஸ்ட்டை மட்டும் ஆஃபர் பண்ணுங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 8 மணிக்கு பால் கொடுக்குறீங்க. ஸோ ரைட் சைட்லேருந்து ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் லெஃப்ட் சைட்லேருந்து ஃபீட் பண்ணிங்கன்னா குழந்தைக்கு கிடைக்கிற போதுமான அளவுள்ள ஊட்டச்சத்து அதுக்கு கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுறீங்க? இப்போது சப்போஸ் நீங்கள் 8 மணிக்கு பால் குடிக்கிறீங்க, ரைட் சைட்லேருந்து கொடுக்குறீங்கன்னா அடுத்த செஷன் 9 மணிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து கொடுங்க. அப்போ தான் குழந்தைக்கு போதுமான அளவுள்ள ஊட்டச்சத்து எல்லாமே கிடைக்கும். அடுத்தது நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பாட்டில்ஸ் அண்ட் பாசிஃபையர்ஸ். ஒருவேளை குழந்தைக்கு அம்மாவுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்காங்க, இல்லை நிப்பிள் டேமேஜ் இருக்குது, இல்லை ஃபார்முலா கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, இல்லை அம்மா ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, இல்லை பம்பில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி மில்க் கொடுக்குறாங்க அப்படின்னா பாட்டில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிஃப்டி கப்போ இல்லை பாலடையோ இல்லை ஸ்பூனோ யூஸ் பண்ணி குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். அடுத்தது நமக்கு ஹாஸ்பிட்டலெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீடிங் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் குழந்தைக்கு அதுக்கு முன்னாடியே பசிக்க ஆரம்பிச்சுட்டு அம்மாங்க நினைக்கிறாங்க, இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் பால் கொடுக்க சொன்னாங்க, அப்போ கொடுத்தா போதும், இப்போது சும்மா தூங்க வச்சிடலாம் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. பட் அது தப்பு. நம்ம டைமை பார்த்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது. குழந்தையோட பசியின் சிக்னலை பார்த்து தான் நம்ம பால் கொடுக்கணும். ஸோ இந்த ஹங்கர் கியூஸ் எல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்றதை பற்றி ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எப்பவுமே வேறு குழந்தையோட நம்மளோட குழந்தைய கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த குழந்தை பாரு, அவனுக்கு வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இவனை விட நிறைய பால் குடிக்கிறான், இவனை விட நல்லா விளையாடுறான், இல்லை இவனை விட நல்லா நைட் ஃபுல்லாக தூங்குறான். இந்த மாதிரி எப்பவுமே வேறு குழந்தை கூட நம்மளோட குழந்தைய கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளோட குழந்தைக்கு போதுமான அளவு பால் கிடைக்குதா, அவனுக்கு போதுமான அளவு தூக்கம் கிடைக்குதா, போதுமான வெயிட் கெயின் ஆயிருக்கா, அதை மட்டுமே நம்ம கவனிச்சா போதும். அடிக்கடி ஃபீடிங் பண்ணிகிட்டே இருக்குன்னு எனக்கு கவலைப்படுறீங்களா? ஃப்ரீக்வெண்ட் ஃபீடிங்ன்றது தோல்வி கிடையாது. அது ஒரு டீப் கனெக்ஷனுக்கான அறிகுறி. ஏன்னா உங்களோட குழந்தையோட உலகமே நீங்கள் தான் இல்லையா? இதே சுச்சுவேஷனை நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்களா? மேலே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள், மற்ற அம்மாங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பபாய்.